ரிஷபராசி சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மத்தியம வயதில் 40 வயதுக்கு மேலே தான் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும். அதுக்குள்ளே சனி தசைங்கிறது வராது. 40 வயதுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. இந்த சனி தசைங்கிறது லக்னாதிபதியை விட ஒரு படி மேலே போயிட்டு நன்மை செய்யக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சனி தசை. முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவரும் இந்த சனி தசை. இது சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணணும். உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும், நீங்கள் இதே லக்கணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒரு ராசியாக இருந்து இந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. 2024 அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்குது. 10 குடைவன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நினைக்காதீங்க. பெருசாக ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு தசை ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே ப்ராப்ளத்தை கொடுக்கும். தசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் இந்த சனி தசையானது. சூரியனோட போய் அஸ்தங்கமாகி இருந்தாலோ ராகு கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ உங்களுக்கு அதிகபட்சமான பாதிப்புகளை கொடுக்கும் இந்த சனி தசையானது. இதற்கும் விதிவிலக்கு உண்டு. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் சிறப்பு. இதே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சனி ராகு சேர்க்கை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துரும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்துச்சுனாக்கா 2024ங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும். மற்றபடி சூரியனோட அசங்கமாகாமல் 6, 8, 12 மறையாமல் இருந்துச்சுனாக்கா பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். தொழில் ரீதியான நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் இந்த சனீஸ்வர பகவான். 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. இப்போ சனி ராகுவோடு சேர்ந்துருக்கு. இப்போ 3, 6, 10, 11 இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக பொருளாதார வீழ்ச்சி ஒரு சிலருக்கு கொடுக்கும். உடல்நிலை பாதிப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். எதிர்பாராத விபத்துக்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சுய தொழிலில் நீங்கள் மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வீட்டில் வேலை அழுத்தங்கள் உண்டு. வேலைக்கு போகிற இடத்துல கூட வேலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தசா புத்தி உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில். ஆனால் 2024 பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தான் கொடுப்பார். 10 குடைவன் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன்னா பாவ கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இதில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கிறது அதை விட மேன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை மாற்றங்களை தரும். உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறது, மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறது, பிடிக்காத வேலையை செய்கிறது, தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு தெரியாத வேலையை செய்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். இது சனி தசைங்கிறது நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த சனி தசைக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதே ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்றதுனால சனீஸ்வர பகவான் ஒரு உயர் பதவிகளை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய காலங்களாக இந்த 2024 அமையும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மத்தியம வயதில் உங்களுக்கு சனி தசை நடப்பவர்களாக இருந்தீங்கன்னாக்கா, மத்தியம வயதில் நடக்கக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது குழந்தைகளோட மேன்மை உங்களுக்கு நல்லாயிருக்கும். பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. பொருள் சேர்க்கை உண்டு. மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் இரண்டுமே சமமாக தான் கொடுக்கும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்கம் வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத சூழலை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும், சண்டை சச்சரவுகள் கன்ஃபார்மாக இருக்கும். எல்லாமே சரிசமமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள், ப்ராப்ளம் எல்லாமே இந்த சனி தசையில் கூடுதலாக இருக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தொழில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் ஏற்றத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். ஒரு இடம் மாற்ற வைக்கும். ஒரு வேலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு.
வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு குடியேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டினே இருப்பீங்க, அந்த நிறைவேறாமல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 2024 நிறைவேறும். ஒரு சின்னதாக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனைகள் தீராமையே இருக்குது இல்லையா, அது 2024 இந்த கடன் பிரச்சனைகள் தீரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மிகுந்த மாற்றங்களை இந்த நேரங்களில் பார்க்கலாம். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசையில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சின்ன முதலீடுகளை வச்சு நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு சின்ன முதலீடுகளை போட்டிங்கனாக்கா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். பெரிய முதலீடுகளை போடக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை. உங்களுக்கு கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வளர்ச்சியோட மேன்மை, அதாவது உச்சக்கட்டத்துக்கு போவீங்க. சனி தசையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப விசேஷங்கள் இது வரைக்கும் நடக்கலனா கூட இந்த 2024 நடக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு மனை வச்சுருப்பீங்க, அதாவது ஒரு ஃப்ளாட் வச்சுருப்பீங்க, இது வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். சுப விரயங்கள் குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரி, உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சரி, உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். மனசு சார்ந்த கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. குரு பகவானால் மட்டுமே. உங்களுக்கு சனீஸ்வர பகவானாலேயோ இல்லை சனி தசையினாலோ பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளோட வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் பார்ப்பீங்க. பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு செலவினங்கள் உண்டு. படிப்புக்காக செலவு பண்ணுறதோ இல்லை வேலைக்காக செலவு பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் இந்த 2024 பசங்களுக்காக ஒரு செலவினங்களை கொடுக்கும். சனி பகவான் தசையில் நல்லது நடக்காது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் லக்னத்துக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து ஆதிக்கம் பெற்று நல்ல ஒரு ஆதிக்கம் பெற்று சனி தசை நடத்துச்சுனாக்கா சிறப்பான ஒரு முன்னேற்றம் இந்த 2024 கொடுத்துரும். நீங்கள் கடன் வாங்கினா கூட அது சுப கடன்களாக தான் இருக்கும். வீட்டுக்காக ஒரு கடன் வாங்குறதோ வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகளில் தான் அந்த கடன் தொல்லைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி பெரிய உங்களுக்கு கடன் தொல்லைகளை கொடுக்காது. யாருக்காவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா இந்த நேரங்களில் குறையும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இந்த 2024 நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி.